உலகத்து மக்கள் அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் கௌதம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் TechLancer. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் லான்ச் ஆக இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்கள் என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டரில் ஃபாலோ பண்ணலாம். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க்ஸ் எல்லாம் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதே மாதிரி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்மார்ட் ஃபோன் வந்து லான்ச் ஆக வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்ச டேட்ஸ் கொஞ்சம் கன்ஃபார்ம் ஆனக்கூடிய மொபைல்ஸ் எல்லாத்தையும் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, வருகிற நவம்பர் 22 ஷாமி தரப்புலேருந்து ரெட்மி நோட் 6 ப்ரோ வந்து லான்ச் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெட்மி நோட் 5 ப்ரோவோட சக்ஸஸர் அப்படின்றது வந்து சொல்லலாம். ஸோ அதுக்கும் என்னடா வித்தியாசம், ரொம்ப பெரிய வித்தியாசம் தான் கிடையாது, கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அது என்னென்ன அப்படின்றத பார்த்தலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாட்ச் உள்ள டிஸ்பிளே வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. 6.2 இன்ச் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் சைஸ் இருக்கும். ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் இருக்க அடுத்த வித்தியாசம் என்ன அப்படின்ற பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4 கேமராக்கள் மொத்தம் வந்து வருது. அதாவது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல 2 கேமரா, பேக்கில் 2 கேமராக்கள் வந்து வருது. ஃப்ரண்ட் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு 20+2 மெகா பிக்சல் அப்படின்ற மாதிரி கொடுக்குறாங்க. பேக் கேமரா வந்து உங்களுக்கு பார்க்கும்போது 12+5 மெகா பிக்சல் கேமரா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பேட்டரி எல்லாமே சேம் தான், 4000 mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. ஸோ ரொம்ப பெரிய வித்தியாசம் வந்து கிடையாது. எனிவேஸ் இதோட லான்ச் வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 22 வந்து இந்த லான்ச் வந்து இந்தியாவில் வந்து இருக்கு. ரெண்டாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரியல்மி தரப்புலேருந்து வரக்கூடிய ரியல்மி U1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மொபைல் தான். ஸோ இந்த பர்டிகுலர் மொபைலோடைய உங்களுக்கு ப்ரோமோஸ்லாம் அமேசான் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது வந்து U1 அப்படின்றது ஒரு புதிய சீரீஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்போவுடைய சப் பிராண்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சக்ஸஸ் இருக்குன்றதுனால ரியல்மி வந்து நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு வராங்க. ஸோ அந்த வகையில் U1 அப்படின்றதுல வந்து பார்க்கும்போது இவங்க முறையாக உலகத்தில் ஹீலியோ P70 அப்படின்ற சிப்செட்டை இவங்க தான் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க இப்போ வந்து இந்த லான்ச்சுக்கு அப்புறம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மி 1ல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஹீலியோ P60 வந்து யூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியோ P70 வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதில் முழுக்க நம்மளால் என்ன வந்து பார்க்க முடியுது அப்படின்றது பார்த்தீங்கன்னா, நிறைய உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 13+2 மெகா பிக்சல் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஸ்க்ரீன் சைஸ் வந்து 6 இன்ச் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி பல தகவல் வந்து பார்க்க முடியுது. பட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷன் எதுவுமே வந்து கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர் 28 இந்தியாவில் வந்து லான்ச் ஆகுது. மூணாவது ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசூஸ் தரப்புல இருந்து அசூஸ் ZenFone Max Pro M2 அப்படின்ற ஒரு மொபைல் தான். இதனுடைய ப்ரெடிசஸர் அதாவது M1 அந்த மொபைல் வந்து பார்க்கும்போது ரெட்மி நோட் 5 ப்ரோக்கு எந்த ஒரு காம்படிஷன் மற்றும் ஸ்பெசிஃபிகேஷன் வைஸ் எல்லா வகையிலும் பார்க்கும்போது நமக்கு ஒரு சூப்பரான ஒரு மொபைலை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதுவும் வந்து 10, 11, 12 அந்த ரேஞ்சிலே உங்களுக்கு சூப்பராக வந்து மொபைல்ஸ் வந்து இந்த அசூஸ் தரப்புலேருந்து வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11 உங்களுக்கு இந்தோனேஷியாவில் வந்து லான்ச் பண்ணுறதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அசூஸ் தரப்புலேருந்து. இதே மாதிரி இந்தியாவுக்கு எப்போ வரும் பார்த்தீங்கன்னா, மேபி 22 டிசம்பர் இப்போ வரலாம் அப்படின்றதான் வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்க்கும்போது என்ன மாதிரி வித்தியாசங்கள் வந்து இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இதில் வந்து ஸ்னாப்டிராகன் 660 வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்படின்றது எல்லாரும் பார்க்க முடியுது. அது மட்டும் கிடையாது, இன்னொரு ரூமர்ஸ் மற்றும் லீக்ஸ் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி வந்து ட்ரிபிள் கேமரா வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, பட் வந்தால் நல்லா தான் இருக்கும். அதுவும் பட்ஜெட் விலையில் ட்ரிபிள் கேமரா அப்படின்றது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். ஸோ மேபி எப்படி வருதா இல்லையா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் இதில் வரக்கூடிய உங்களுக்கு வேரியன்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 32GB, 64GB, 6GB வேரியன்ட்லாம் வந்து வரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து இப்போ வரையும் அஃபிஷியல் கிடையாது, எல்லாமே ரூமர்ஸ் மற்றும் லீக்ஸ் தான். இதை வந்து பார்க்க முடியுது. கடைசியாக பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Pixel 3 Lite அப்படின்னு சொல்லக்கூடியது தான். ஸோ Pixel 3 இப்போ தான் வந்து லான்ச் ஆகுது அப்படின்ற வந்து சொல்லலாம். இப்போ தான் வந்து லான்ச் ஆகிருக்கு. Pixel 3 + Pixel 3 XL இதெல்லாம் வந்து லான்ச் ஆச்சு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய நாட்ச் கொடுத்துருந்தாங்க, ஒன்று வந்து நாட்ச் வந்து இல்லாமல் இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா Pixel அதாவது கூகுள் தரப்பில் இருந்து இப்போ வந்து ஒரு பட்ஜெட் விலையிலும் நாங்கள் வந்து லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட்ஜெட் விலைன்னு நினச்சோன்னே ஒரு 10,000, 12,000, 15,000 நினச்சிடாதீங்க. அவங்களுடைய பட்ஜெட் அப்படின்றது 30,000க்கு மேலே தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். அதனால் ஐஃபோன் மாதிரி தான் அவங்களும் வந்து பண்ணுவாங்க. அதனால் ரொம்ப கீழே எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ இவங்களுடைய பட்ஜெட் இந்த அதாவது Pixel 3 Liteல வந்து என்ன மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 5 பாயிண்ட் சம்திங் அந்த இன்ச்சில் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். எக்ஸாக்டாக வந்து அவங்க ரிவீல் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4GB RAM தான் வந்து மோஸ்ட்லி வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு லேட்டஸ்ட் Android 9 உள்ள Android Pie வந்து கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த Pixel 3 Liteல வந்து பார்க்கும்போது உங்களுக்கு செல்ஃபி கேமரா வந்து அருமையாக வந்து இருக்கும். ஏன்னா இப்போ வரையும் அந்த Pixel 2ல வந்து வந்த செல்ஃபி கேமரா இன்ன வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வச்சுக்க முடியல. ஸோ அந்த அளவுக்கு கூகுள் அவங்களுடைய இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ், கேமரா சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் அந்த மாதிரி ஒர்க் பண்ணி அதை அவ்வளோ
அருமையாக வந்து கொண்டுட்டு இருக்காங்க. ஸோ அதே கேமராஸ் தான் இந்த பிக்சல் 3 லைட்லேயும் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோன்கள் தான் இப்போ வந்து வர இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நீங்கள் எதுக்கு ரொம்ப வந்து எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றதுக்கு போல் பட்டன் நீங்கள் கொடுக்குறேன், அதுக்கு வந்து ஓட் பண்ணுங்கள். அதே மாதிரி கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்லையும் உங்களுக்கு இந்த பிடிச்ச ஸ்மார்ட் ஃபோன் என்ன அப்படின்றதையும் கீழே வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் இதே மாதிரி பல வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.